வெற்றி அடைஞ்சாதானே முடியும். எப்ப பாரு குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்காதடி. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ரேச்சல் எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கா? அப்படி நீங்க வாயை மூடிக்கிட்டு இரு. இல்ல சே, இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனதானே நம்ம வரைக்கும் சக்சஸ் ஆகும். அதுக்கு சொல்ல வந்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி அவ வாழ்க்கையில தான் கரெக்ட்டா குறிக்கோளா இருக்கா. அதுக்காக வரை இந்த ஆபரேஷனை ஜெயிக்க வச்சிருவா. கவலைப்படாத. நான் செய்யறதெல்லாம் ஆமா போட்டா மட்டும் போதும். புரியுதா? நான் என்ன பண்ணதனோ அதை அப்படியே அச்சு பிரலாம பண்ணினா போதும். புரியுதா? புரியுது. அதுக்கு மூச்சு தண்ணிய போட்டு வத்த வைக்க. பிறகு அங்க எப்படி நம்ம சக்சஸ் பண்ண முடியும்? சாமட்டி அப்படி சொன்னே. இங்கே எனர்ஜி புள்ள போய்ட்டா அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? பிறகு உங்க மாமா மல்ல கிடந்து தூங்கிட்டு கிடப்ப. இப்பமா வாரதா பண்ண போற. கார்ல ஏறனா நீ ஜான் மாமா மல்ல தூங்க போற. இது புசுக்குன்னு அப்படி சொல்லிட்டே நான் என்னைக்கு தூங்குனே? நீ என்னைக்கு தூங்காம இருந்த சொல்லு பாப்பா. சரி சரி, அவளை கேவலப்படுத்துனதெல்லாம் போதும். அவ தூங்குனாலும் காரியத்துல கரெக்டா தான் இருப்பா. உங்களை மாதிரி கோட்டை விட மாட்டா. அது எப்படி கார்ல ஏறனே தூங்கிருதே? கால் வைக்கிறதுக்கு ஒரு மடி, தலை வைக்கிறதுக்கு ஒரு மடி, அவ தலையை அமுக்கிறதுக்கு ஒரு கை. இப்படி ஆளுக்கால பணிவிட செஞ்சா மகாராணி தூங்காம என்ன பண்ணுவாங்க? நான் தூங்க கூடாதுன்னு நினைப்பேன். எப்படியாவது என்ன தூங்க வச்சதா நான் என்னடி பண்ணட்டும்? அத்தடி எங்கேயாவது போறதுக்குள்ள அந்த பசுக்குள்ளயோ வேனுக்குள்ளயோ 3 மணி நேரம் நாங்க படுத்த பாடு எங்களுக்கு தான் தெரியும். தூக்கமும் வந்து தொலையாது. ஆனா நீ கொடுத்து வச்சவ தெரியுமா? உன்னை எப்படியாவது தூங்க வச்சதவ 3 மணி நேரம் எப்படி போகுதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க பாரு வேனை விட்டோ பசை விட்டோ காரை விட்டோ இறங்கினோன்னு அடி வச்சது கோபட்டுக்கிட்டு வரும் பாரு. எங்கடா கட்சி எடுக்கலான்னு வரும். ஏண்டா வந்தோன்னு ஆயிரும். ஆனா நீ அப்படி இல்ல. எப்படி ஏறினியோ அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குவேன். அதனாலதான் உனக்கு மூளை ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யுது. எங்களுக்கு அப்படியா? அவளுக்கு அறிவு இல்லைங்கிற இவன் நியாயப்படுத்தி காட்டுறா பத்தியாட்டி. ஐயோ அடி, நம்ம இப்ப எதுக்காக நீங்க குடியிருக்கோம்? அங்க எல்லாரும் வேன்ல ஏற போறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கோயிலுக்கு போயிருவோம். கோயிலுக்கு மட்டும் போய் மகிமா மாப்பிளைய பார்த்தா அங்கே தட்ட மாத்திட்டு 1/2 மணி நேரத்துல எல்லாரும் வீட்டை பார்க்க வந்துடுறாங்க. ஏன்னா இங்க வேலை சொல்லி அதிகம். எப்பண்டா போவோம் தட்ட மாத்தூன்னு எல்லாரும் குறிக்கோளா போய்கிட்டு இருப்பாங்க. நாமளும் சட்டு புட்டுன்னு போனோமா காரியத்தை கெடுத்து விட்டு வந்தோமான்னு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் காரியத்தை கெடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. நல்ல விஷயத்துக்குலாம் கவனம் செலுத்துறதே கிடையாது பாத்தியா? இப்ப நீ என்ன என்னடி சொல்ல வர? இல்ல, காரியத்தை கெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் பத்தியான்னு சொல்ல வரேன். ஈஸி சொல்றவள அதை கெடுத்துட்டா இதை கெடுத்துட்டான்னு சொல்லுதாவல. அதை கெடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை நாளா பிளான போட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பாடுபடுதோ அது அவளுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க ராஸ்கல். எட்டி சண்டை போடாதீங்க டி. முதல்ல என்ன பிளான்னு வந்து சொல்லுங்க டி. பிளான்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் செய்யறத அப்படியே செஞ்சா போதும். கல்யாணம் நின்னணும். இன்னும் கொஞ்சம் கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேட்கட்டும். ஏல போவா, இவ கூட செஞ்சந்தி எனக்கு கத்த வேண்டியதாயி போச்சு. ஆமா, இல்லனா மட்டும் நீ கத்த மாட்ட. நேத்து என்ன ஆக்கத்துல தான் வீடு கட்டி லாண்டமா தெரியல. கடை வச்சு லாண்டங்க பேர்ல கத்தி கத்தி இப்ப கத்தி கத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். கடை வச்சு தானே விளாண்டோம். காய்கறி வாங்கலையா? காய்கறி காய்கறி கத்தி கத்தி இப்ப நம்ம பேசுறது எல்லாமே கத்தி கத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆனாலும் ரேச்சல் கத்தலையே. அவ குரலே அவ்வளவுதான். நம்ம குரல் யானை குரல். சாதாரண பேசினாலே பீறிக்கிட்டு சவுண்ட் கேட்கும். இப்ப வேற கத்தி ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கோம். எது பேசினாலும் சவுண்டா பேசுறோம். ஏறே ஏத்தவங்க பெரிய மாமா என்ன திட்டுன்னு திட்டுதாவ. எதுக்கு? பெட்ரூம்ல போய் நான் கத்துன்னு கத்துனேன்னா இப்படிதான் நேத்து பெட்ரூம்ல போய் அப்படி கத்துனே மாமா தலைதறிக்க ஓடிட்டாவட்டி. ஆத்தி ஆத்தினா கிங்ஸி நானும் எப்பவுமே சந்திப்போமே. போவலையே. சான் மாமா மடியில தூங்கிட்டேன். நல்ல நேரம் போவல. போயிருந்தா சுவாலி முடிஞ்சிருக்கும். ஏடி இப்படி கத்தி பேசுறது என்னகிட்ட நிக்கும்? எதுவா பேச வேண்டியதுக்கு நம்ம எப்படி கத்தி கத்தி பேசுறோம் பத்தியா? எல்லாம் இந்த ரேச்சல் பேவலியால வந்தது. ஏடி நான் எப்படி இருக்கேன்? இவ என்ன சாதிக்கா பாத்துக்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன் பாத்துக்க. அது நீ யாருக்கு சொல்லிட்டு இருக்க? அவகிட்ட சொல்ல வேண்டியது நெட்டி. ஏன்டி எங்களை இப்படி சோதிக்க? இல்லடி நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல. காலத்துக்கு இவ்வளவு கூட குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. அத்தி என் காலம் போல இப்படியே கலிஞ்சிரும் படுக்க. ஏன் நல்லதா இருக்கா? இப்ப என்ன? அது வேற ஒண்ணு இல்ல. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு ஒருவேளை உங்க தரமாமாக்கு எனக்கு கல்யாணம் நடந்துட்டுதா. அது நினைச்சு பார்த்தா எனக்கு வைக்கிறதுக்கு வருது. அதான் எதுக்கும் அழகா வந்திருக்கேன். நான் நல்லா இருக்கேனா? எனக்கு என்னமோ இவ குட்டை குழப்பி தொர மாமாவை இவ கட்ட தாலி கட்ட வச்சிருவான்னு நினைக்கேன். அப்படி ஏதாவது பிளான் போட்டிருந்தா முதல்ல என்கிட்ட சொல்லிடு. ஏன் கெடுத்துடுறதுக்கா? எடி வேண்டதெல்லாம் பார்த்துட்டு போயிடாத சொல்லிட்டேன். அப்போ நீ பிளான் போட்டுருக்க. சே பிளான் பண்ணல. அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். நடக்காதே தெரியும். நீ அடுத்து இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு என்ன அவசரம்? சிப்பா இது இங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது எனக்கு கேட்கவா? இல்ல உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அம்மா நான் என்ன சொல்ல
எப்படி உனக்கு அத்தை வரும்? நான் அத்தைலாம் வராது. அதானே பொம்மிமாவா மாறிடுவாள்ல. ஆனா நீ என்ன அத்தைன்னு தான் கூப்பிட்டாகணும் தெரியுமா? நான் உனக்கு அத்தை தெரியுமா? அத்தடி அம்மா அம்மா. ஒருவேளை எனக்கு உங்க மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ வருத்தெல்லாம் படக்கூடாது சரியா? ஆமாமா வருத்தப்படாத. அதுக்கு அடுத்தமே நீ விளையாடுறதுக்கு 2 பிள்ளை பெத்து கொடுத்துவா. அப்படிதானே டி? கூட்டிட்டு வந்தவ நீ தானே? இந்த ராணி பிள்ளைய நம்ப முடியாது. எனக்கு என்ன சொன்னதை செஞ்சு பண்ணி நினைக்கிறேன். நீ அப்படித்தானே பண்ணிட்டு வந்த? அது இப்ப எதுக்கு நீ என்கிட்ட சாடுத? எப்படி சொன்ன பத்தியா? உனக்கு சாமத்தியம் பத்தல. ஆமா, இந்த வீட்டுக்கு முத வந்தா நீ தானே டி? வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு சின்ன வேலை பார்த்திருக்கே நீ. ராணிய பத்தல. அப்பா சாப்பாக்கா போங்கக்கா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. நீங்க இப்படி சொல்லாதீங்கக்கா. அம்மா சாப்பாக்கா என்னால முடியாது டி. நீயே பிளான போட்டு நீயே இதை எப்படா நிப்பாட்டிடு. நான் உங்க மாமா கிட்ட போறேன். இது உங்ககிட்ட வந்தோம்னா எனக்கு செருப்பு வச்சடிங்க டி. சாப்பாக்கா புருஷனியா வந்துட்டு கொண்டறேன் பாத்துக்கா. நடிக்காத டி. நீ உன் புருஷன் பக்கத்துல போய் நிக்க போறேனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? வில்லி தாவிது மவளே கொண்டறேன் பாத்துக்கா. பெரிய மட்டி நீ யாருன்னு எனக்கு தெரியாது பாரு. சப்பா கொன்னுதுவே மட்டி. நடிக்காத டி. நீ இப்ப எதுக்கு பிரேம் மாமா கிட்ட போற? நீ எனக்கு தெரியும். கொலக்காரிய மாத்திராத. சீயப்பா உங்களுக்குலாம் விவசாயே பத்தாது. என்னத்த சொல்ல? எப்பா வாயிசை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஆரம்பிச்ச சொல்லி நீ தானே டி? சரி எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அந்தா தரமாமா சவுண்ட் கேட்கல போயிருவா. கடுத்த விளைச்சல் தான் நீ. இதுக்காவது உனக்கும் தரமாமாக்கி பொறிக்கிற கை நடத்த விட மாட்டேன். நீ என்ன நடத்துறது? நானே நடத்திக்கிடுவேன். அவ விவரமா தான் மட்டும் இருக்கா. பாக்கலாம் டி. 4 இப்போதைக்கு தான் 4, அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது எதுக்கு அந்த 4? அது வேற இல்ல. நீ எப்படி என்னோட கூட தான் பேத்துக்குவ. அதான் ஒண்ணே நான் மிஞ்சனுங்கக்காக தான் இந்த போட்டி. எப்படி கிங் சிம்மம்மா சும்மா இருக்க மாட்டாரு. அதனால நீ வித விதமா பெத்து போட்டுக்கிட்டே தான் இருப்ப. நான் மட்டும் வேடிக்கை பார்க்கணுமா? பாத்துல ஜபக்கா இவளுக்கு மட்டும் நிறைய வேணுமா? நம்ம மட்டும் குறைய வச்சிருக்கணுமா? அத்தாடி அதெல்லாம் முடியாது. அதான் இவ இப்பவே முந்திக்கிட்டா. அத்தாடி இசை நீ தோத்த பேருவா நினைக்க. யாரு? நான் பார்க்கலாமா? இவளுக்கு எல்லாம் டபுள் டபுள் பாத்துக்க. இப்பமே நான் போட்டியில இறங்குறேன். முந்தி காட்டுறேன். இசை எல்லாத்திலையும் ஜெயிச்ச நீ இந்த விஷயத்துல இவகிட்ட தோத்து போயிடுவ போலுக்க. தோக்க மாட்டேன். தோக்கவே மாட்டேன்டி. தோக்க மாட்டேன். போட்டினா இதெல்லாம் போட்டி. எப்பேற்பட்ட போட்டி. உலகத்துல இப்படி ஒரு போட்டியை பார்த்திருக்கீங்களா? அத்தி இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. டி உங்க பிரேம் அம்மாக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க டி. இந்த போட்டியை நான் ஜெயிக்கணும் டி. அதுக்கு உனக்கு சாமத்திய பத்தாது. பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கா. ஆனா எப்படி பேசி சவால் விட்டுட்டு போயிருக்கா பத்தியா? அதான் டி என்னால சீனிக்கவே முடியல. அதெல்லாம் நம்ப முடியாது. ஆமா உனக்கு இந்த மாதிரி எதுவும் போட்டி இல்ல? எங்க கல்யாணத்துக்கே வழி இல்ல. நீங்களா எப்ப முடிச்சு நான் எப்ப முடிக்க வயசுல கலப்பிட்டு பேர சொல்லிவிட்டேன். நான் மறந்துருந்தா என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு சொல்லிவிட்டேன். அத பத்தி ஞாபகப்படுத்தாத. என்னடி பொசுக்கு இப்படி கோபப்பட்டுட்ட? இந்த கவின் பேவலிக்கு பிறக்கிறதுக்கு தெரியாம கடைக்குட்டி வந்து பிறந்திருக்குது. எல்லைய தலை எழுத்து இல்லனா இன்னுமா நான் அப்படி தாடி பட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆத்தி அப்ப நாட ரொம்ப ஸ்லோவா. ராணி பிள்ளை சொன்ன வச்சு வச்சிருவாளோ? இல்ல 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 இல்லவே இல்ல. ஆத்தி நான் என்ன பிளான் போட வந்தேன். இப்ப என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன்? ராணி ஓய் தங்கப்ல நீ எங்க பக்கம் போயிட்டு இருக்கா? தங்கப்ல என்ன பழைய வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கா? தங்கப்ல எங்க வா? அங்க போகக்கூடாது. அங்க போகக்கூடாது. இங்க வா தங்கப்ல. என் தங்கமே என் தங்கம் இங்க வா. என்னங்க?
ஆஹா, என்ன இது? என்ன இதுனா என்ன ஆய், இப்படி ஆஹா, ஆஹா. என்ன இவன் நம்ம சொல்லி முடிச்சுவான்னு நினைக்கிறேன். ஏய், 16 வயசு புள்ள மாதிரி நிக்க இடிக்கும். போய் சேலைய கட்டு. ஆமாமா, சிரிப்பு வரதான் செய்யும். ஆமாமா, சரி மாத்தேத நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க. இதான் எடுத்து கொடுத்தேன். அப்ப எடுத்து கொடுத்ததே மறந்துட்டீங்களா? அங்க சேலை மாதிரில தெரிஞ்சது. இங்க நீ வேற மாதிரி போட்டிருக்க. இதான் எடுத்து கொடுத்தீங்க. இல்ல, இது வேண்டாம். நல்லா இருக்கு. வெளியில ஜோடியா போகும்போது வேண்டாம். ஐயோ, புள்ள. சரி, அப்புறம் பார்க்கலாம். சரி நான் கிளம்புறேன். சரி சரி. என்ன மாத்தங்க? என்ன வந்துட்டேன். மாமா வந்துட்டேன். என்ன மாத்தங்க? காலு முள்ளு குத்திட்டு. ஐயா, கால முள்ள குத்திட்டா. இங்க கொண்டா. ஆனா எடுத்து தூர போட்டுட்டேன். டேய், ராபர்ட். எடுத்து தூர போட்டுட்டேன் மாமா. ஏன் தப்புல கால கொண்டா. எடுத்து தூர போட்டுட்டேன் மாமா. ஆனா என் பிள்ளை கத்தி மாமான்னு கூப்பிட்டல. அது கால் வலிச்சதுல அதான் மாமான்னு கூப்பிட்டேன். அதான் மாமான்னு கூப்பிட்டியா? ஆமா அம்மான்னு தானே கத்துவாங்க. அதான் நான் மாமான்னு கத்துனேன். என் தங்கம். எனக்கு எல்லாம் நீங்க தானே மாமா. அதான் அம்மான்னு வரல மாமான்னு வந்துச்சு. எப்பவும் மாமான்னு மட்டும்தான் மாமா வரும். சரி, தங்கம் கால கொண்டா. தங்கம், வா, அப்ப தோல் இருக்க. சரிங்க மாமா. கடவுளே, என் பொண்ணுக்கு எந்த வழியும் வந்துடக்கூடாது. அவளுக்கு வர வழியில எனக்கு வரட்டும். அவளுக்கு எதுவும் வேண்டாம். அவ தாங்கிக்கிட மாட்டேன், நானும் தாங்கிக்கிட மாட்டேன். அவளுக்கு வழி வந்தா என்னால தாங்க முடியாது. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எனக்கு கொடுத்துருங்க. தோட்டத்துல வந்து பாத்துல இருந்துமா. சரிங்க மாமா. நீ கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாது சிமெண்ட் பூரா பேத்துட்டு வெறும் மண் தரையா போட்டிருக்கேன். இதே முள்ளி இந்த காக்கா மரங்கள் இருக்கா, கூடு கட்டுறதுக்கு முள்ள பறக்கிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே. தங்க புள்ள இனி நான் பார்த்து நடப்பேன் மாமா. பார்த்து நடத்தங்க. அப்பாவுக்கு தாங்கிக்கிட முடியாது. நீ மாமான்னு சொன்னே என் நெஞ்செல்லாம் புதருது. சாரி மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ கூப்பிடாம இருந்ததா மாமாக்கு வலிக்கும். அதான் கூப்பிட்டேன். சரி வா, இன்னும் போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ள மாமா காலில் என்ன போட்டு தடவை அப்படியா? வலி போயிட்டு. அதெல்லாம் முள்ளு உள்ள இருக்கும். வா எம்மா, ஐயா மாமா. கொஞ்சம் வெண்ணி போடுமா. சரிங்க மாமா. மாமா என்னம்மா தங்கம்? நீங்க அழுதீங்களோ? இல்லையா? இல்ல தங்கம், என் பிள்ளைக்கு முள்ளு குத்திட்டல, அதான் மாமாக்கு ரைட்டு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வலி போயிட்டு மாமா. சரி தங்கம், இனிமேல் பார்த்துதான் நான் சரிங்க மாமா. என் தங்கம். இந்த பாரு, மாமாவோட ஒட்டுமொத்த உசுரே உன் மேலதான் இருக்குது. சரிங்க மாமா. இங்கதான் அவ இசை ராணி கூட நின்னுட்டு இருப்பா. வேற எங்க போவா? 9 மாசம் ஆகுது. அபாடக்கு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, அவ இசை கூட தான் இருப்பா. அம்மா அவ ரொம்ப பெரிய மனுஷி பாரு. இல்ல நீ உனக்கு கிளம்பிட்டா அப்படி இல்ல. இல்ல கிங்ஸன், காலையில போன நானுங்க, மணி 8 மணி ஆகுது. இல்ல கிளம்புங்க. நான் வெளியில வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். என்னல உளறிக்கிட்டு இருக்க? இல்ல சின்ன வேலை இருக்கு, நீங்களாம் போயிட்டு வாங்களேன். சவனுக்கு தெரிஞ்சதே சுட்டு பார்த்துக்கலாம். மூத்தண்ணி குடும்பம் பார்த்து நம்ம தான் செய்யணும், புரியுதா? இல்ல நம்ம வீட்டுக்கு வந்த மூத்த மருமகளோட வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம என்ன செய்யணும்?
அவனுக்கு என்ன ஏதோ தெரியும், இதை கலந்துக்கிட்டதுன்னு அவனுக்கு தெரியும். அப்படி என்ன நினைப்பா? பொண்ணு பாக்குறதுனா நான் எதுக்கு அப்படி சொல்ல முடியாது. பிடிச்சதுன்னா அங்கே தட்ட மாத்திடுவோம். அது உடனே மாத்திடுவீங்களா? ஆமா, பிடிச்சிருக்கும் நினைக்க. வர எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு அதை தட்ட மாத்திட்டு நிச்சயத்தை முடிச்சிட்டு வந்துட வேண்டியதான். நீங்களே போயிருந்த ஏதோ கோயிலுக்கு போய் முதல்ல சொல்லி வச்சுட்டு வரணுமா? நமக்கு பழக்கம் இல்லைல்ல, அதை இப்பதான் போய் சொல்லி வச்சுட்டு வந்தேன். சொல்லிட்டே அப்படி ஏதோ பூச்செல்லாம் பண்ணணுமாமே, அதுக்கு முன்ன குட்டி சொல்லணுமா, மாலை எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா. கொடுத்துட்டு வந்துட்டு யாரெல்லாம் போனியா? நானும் கவினும் போனோம்ப்பா. சரிடா, மணி 8 மணி ஆகுது. முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் வண்டியில ஏறிங்கண்ணா. கரெக்டா 10 மணிக்கு உள்ள இருக்கணுமா. எல்லாம் 2 மணி நேரம் இருக்குது. அப்படி இப்படி நேரம் பேரும். அம்மா நான் இசை எந்திரிச்சிட்டாலே அப்படி. அவன் எங்க தூங்கி இருக்கா இன்னைக்கு? எதுக்கு அவ ஃபுல்லா சுத்திக்கிட்டு தான் கிடக்கா. எப்படினாலும் வேன்ல ஏறனே தூங்க போறா. இல்ல இந்த பிள்ளை சாப்பிட்டு என்னன்னு பாருல. அம்மா அப்படியே பிச்சுக்கிட்டு தான் தின்றுவா. சரி, நான் போய் பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஆளு கண்ணிலே காணும். இல்லப்பா, அங்க உள்ள வெளில நின்னா பாத்துட்டு தான் வந்தேன். சரிடா, கண்ணு கத்தமா பாத்துக்கிடுங்க. அது யாரை பார்த்து எனக்கு நெஞ்சு வலி வருதோ இல்லையோ, இவளை பார்த்துட்டா மட்டும் எனக்கு நெஞ்சு வலி வந்துருது. ஐயோ, தோற திணறுடா. எங்க போயிருந்த? செல்லம் கொடுக்கறே இந்த மனுஷன் தான். என்னடி என்ன என்ன உங்க அம்மா நீ எப்படி மறட்டா பாருங்களே. உனக்கு சிரிப்பு வருதுனா? இல்லம்மா, மருமகனே இப்படிதான் இருக்கணும். பின்னாடி போய் கோல் முட்டோட நேருக்கு நேரம் சொல்லிடுறதல்ல. அவ தங்கப்பில்ல, நீ கரெக்டா தான் சொல்லுத. ஏமா சும்மா அவளை திட்டிட்டு இருக்காருங்க சொல்லிட்டேன். அப்படி சொல்லுங்க. என்னங்க என்னடி 32 பழம் தெரியுதே. என்னடி உங்ககிட்ட வந்து சொல்லணும். என்ன? அப்பா அம்மாலாம் நிக்க வச்சு அதுக்கு என்ன? அதுக்கு என்னையா? இல்ல, அப்பா உங்களை நக்கிறவ தள்ளி நில்லு. எங்க நான் இசைக்கிட்ட சவாரி விட்டுட்டு வந்திருக்கேங்க. இசைக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னங்க எனக்கு வெக்கமா வருதுங்க. போடி விளையாடு, நான் அப்புறமா போகும்போது கூட்டிட்டு போறேன். ஐயோ, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். எனக்கு வெக்கமா வருதுன்னு சொல்றேன்ல. ரொம்ப சோதிக்காத, சொன்னா கேளு. என்ன? 4 தானே சொன்னோம். அடியே, அப்பா அம்மாலாம் நிக்காங்கடி. அப்ப நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, மரத்தை வாங்கிட்டாலே எடி சத்தம் போடுதுடி. என்னல என்னது 4 இல்ல? நான் என்னன்னு சொன்னா நீங்க என்ன ஓடட்ட அடிக்க மாட்டியா? ஓடட்ட அடிப்பானா? அடியே வேண்டாண்டி, நீ போய் விளையாடுடி போ. பரவாயில்ல, இங்க சொல்லு பாப்பா. வேண்டாண்டி, அடி வாயை மூடுடி. இல்லங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். பெரிய மாமா ஆரேடப்பட்டவள, அது உனக்கு பெரிய மாமா வாட்டி மாமனாரே. எல்லாத்தையும் மாமா மாமா கூப்பிட்டு பெரிய மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. இது அவளுக்கு என்ன வருமோ அதானே சொல்லுவா. காலையிலே அக்கு போற அடியும் செல்லும். செல்லுமா? ஆமா, நான் இதுக்கு செல்லம் தானே. எங்க நான் உங்களுக்கு செல்லம் தானேங்க. இன்னைக்கு என்ன உண்டுலன்னா அத்தனை முடிவோட வந்துட்டு அப்படிதானே? செல்லம். ஆமா, எங்க உங்க அம்மைக்கு ரொம்ப பொறாம வந்துட்டுங்க. ஏன்டி மர்மலை பத்தி பொறாமப்படுத? கோத்த கலப்பிடப்படாது சொல்லிட்டேன். நேத்து மொத்த சுண்டைக்காய் பைய உள்ள அத பார்த்து உங்க மாதிரி செல்லோன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் உங்க கூட எப்பமே இருந்து இருக்கேன். ஒரு நாளாவது எனக்கு செல்லன்னு கூப்பிட்டுப்பீங்களா? அப்போ அம்மாக்கு சண்டை வந்துட்டல. இருந்தாலும் உங்க அம்மைக்கு ரொம்ப தாங்க பொறாம. எங்க நீங்க என்ன செல்லன்னு கூப்பிடுங்களே. நீ என் செல்லம் தாண்டி. எனக்கு வந்துட்டு சொல்லிட்டேன். மரியாதை நீங்களே என்ன செல்லன்னு கூப்பிடுங்க. அது சின்ன ஜெர்ஸ சொல்லுவான். அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் இருக்காவன்னு தெரிஞ்சும் அவளை செல்லன்னு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கெட்டனோட பார்த்து சொல்ல முடியல. இப்ப புரியல? உங்க அப்பா நான் எனக்கு திட்டிட்டே இருக்கேனே. எப்போ சொல்லிதான் போடுங்களே. அப்படி ஒண்ணு சொல்லல, என்ன போட வேண்டாம். அப்ப சொல்லுவாங்கம்மா. சொல்லுங்க. அடி புள்ள கத்திரிக்கா வேண்டாண்டி, பையெல்லாம் இருக்கான்னு வடி. அதெல்லாம் முடியாது. அந்த சுண்டைக்காய் பையிலேயே அவ்வளவு செல்லத்தை வாங்கும் போது நான் உங்க கூட எவ்வளவு நாளா இருக்கேன். என்னங்க என்ன நல்ல செல்லன்னு சொல்லி கொஞ்சிங்க. எதுக்கிட்டே? அப்பதானே உங்களுக்கு ரொம்ப பொறாம வருது. அடியே செல்லம் கடிச்சு மத்துக்கா. வீட்டையே கலகலப்பா மாத்திட்டாங்க. இவங்க கிட்ட என்ன தப்பா நடக்க பார்த்தேன். ஏங்க இப்ப என்ன நல்லா கொஞ்சிட்டீங்க, நல்ல செல்லன்னு சொல்லுங்க. உங்க அம்மா முகத்துல என்ன ஒரு பொறாம தெரியுது பத்தியலா? பாரு. என்னங்க இப்ப நீங்க என்ன செல்லன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். பெரிய மாமா மாட்டிக்கிட்டு முடிக்க டேய் தோற பா கூப்பிட்டு வாப்பா. கூப்பிட்டு வந்தது நீதானடா. என்ன செல்லன்னு சொல்ல போறியா இல்லையா? எப்பா ஒரு வார்த்தை சொல்லிதான் போடுங்களே. டேய் புள்ளில இருக்கானுங்கடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப என்ன செல்லன்னு சொல்லணும். பெரிய மாமா சொல்ல மாட்டாங்க. அப்படிதானே மாமா? நேத்து வந்து உங்க மருமக பேச்ச கேப்பீங்க, என் பேச்ச கேட்க மாட்டீங்க. அப்படிதானே? உன் மேல ஓவ செல்ல வச்சுட்டேன். அதான் மாமனாருங்க பையன் உனக்கு இல்லாம போச்சுது. ரஸ்கல் என்ன சண்டை முட்டி விட்டுட்டு இருக்க? எங்க பெரிய மாமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படித்தான் மச்சிடலாம். ஆமாங்க. என்னங்க இப்ப நீங்க என்ன செல்லன்னு சொல்ல போறீங்களா இல்லையா?
இருமவளே உனக்கு இருக்குதே. மாமானிட்டு வருவ பாரு, அப்போ இருக்கு உனக்கு. அத்தடி மாமா. மாமாவா? அடுத்து நடி சொல்லிட்டா. சரி மாமா, லைட்டா சொல்லி போடுங்க. அது பொறாமப்படுதாவல என் மேல. சொல்லும். என்னடி சொல்லும்? என்னடி வெக்கம்லாம் போடுற? எனக்கு இத்தனை வயசு ஆகுது, அம்மாவும் அப்பா நான் இப்படி பார்த்ததே இல்லையே. சண்டை போட்டுதான் பார்த்திருக்கேன், கொஞ்சத்தை இன்னைக்குதான் பார்த்திருக்கேன். என்னடி இன்னும் என்னப்பா? அம்மா தூக்குங்கப்பா. ஆமாப்பா, அம்மா தூக்குங்கப்பா. ஏய் ஏய் இங்க பாருடி. சும்மா இருங்க, சும்மா இருங்க. ஏய் இங்க பாரு, நீதானே ஆசைப்பட்ட, இங்க பாரு. என்ன? ஐயோ கீழே விடுங்க, எங்க புள்ள நினைச்சாங்க. ஐயோ தோளுக்கு மேல அந்த புள்ள வச்சுக்கிட்டு ஐயோ கீழே இறக்குங்க. வாய் மட்டும் தான் நடி சொல்லுது, மனசு சொல்லலையே. சும்மா இருங்க. இதுக்கு தாண்டி ஆசைப்பட்டேன். பாரு, 16 வயசு பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்குமோ அதுதான் 80 வயசு பொம்பளைக்கும் ஆசை இருக்கும். எப்படி பார்த்தா நீ பொண்ணாட்டி தானே, உனக்கு ஆசை எல்லாமே போயிடும். சும்மா இருங்க, இறக்கி விடுங்க. இல்லடி, என் பொண்ணாட்டியை நான் தூக்கி சமக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சும்மா இருங்க. அப்பாவும் அம்மாவும் இப்படி பார்த்ததே இல்லைன்னா எல்லாத்துக்கும் சொந்தக்காரி அந்த நிக்கிப்பாரு, அதுதான். அப்பாவால அம்மாவை இப்பெல்லாம் நேசிக்க முடியுமா? நான் உங்ககிட்ட சண்டையே தான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்ன? நான் தான் சண்டை போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேனே. சண்டை போட்டா என் பொண்டாட்டி என்ன ஆயிருவியா? அதான் என் பொண்டாட்டி தேடி தேடி என் மாமனார் வீட்டுக்கு வந்த நோக்கம். வெக்கமே இல்லாம நான் வெக்கமே இல்லாம இருந்தது என் பொண்டாட்டிக்காகடி. என் பொண்டாட்டி எனக்கு வேணுங்கிறதுக்காக. சாரிங்க, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப புரியுது. சண்டை போட்டாலும் இந்த வீட்டுக்குள்ளே கடந்திருக்கணும். எங்க அம்மா வீட்டுக்கு போனது தப்புதான். சரி சரி, இப்ப அதையா நினைச்சுக்கிட்டு அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா இனிமேலு அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ என் கூடயே தான் இருக்கணும். நம்ம ரூம் விட்டு வெளியிலே போக கூடாது. சும்மா இருங்க, பிள்ளைகள் இருக்கானவன். நாம எல்லாமே எப்படி இருந்தாங்க? அப்பா ஐயோ எப்பா அப்படியே இருங்கப்பா, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சும்மா இருங்கடா. நீ ஏடா இன்னைக்கு வித விதமா வச்சு எடுக்கணும். நீ ஏடா சும்மா இருங்க. எங்க நம்ம விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. அம்மா தாயே, நீ எங்க இருந்துமா வந்த? நான் எங்க அம்மா அப்பா சண்டை போட்டு தான் பாத்திருக்கேன். முத திருப்பு கொஞ்சம் இப்பதான் பாத்திருக்கேன். ஆத்தி, இவ குணத்தாலே எல்லாத்தையும் மாத்திரா போலுக்க. குணத்தாலே எல்லாத்தையும் மாத்த முடியுமா? அது சரி, இந்த இருக்கனே ரவுடி பைய, முரட்டு பைய, தாதக்கெல்லாம் தலைவன், அவனையே மாத்தி கண்ட்ரோல் வச்சிருக்க. நீ எப்பேற்பட்டாலும் இருக்கணும். ஆத்தி, நீ அறிஞ்சு நாகர கை வச்சிருக்கேன்னு பழி வாங்கிடுவாளோ? அடிய புண்ணியவதி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. என் மனசுல இருக்கிற என் புருஷன் புரிஞ்சுக்கும் நினைச்சேன், புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் நீதான். ரோட்ல போகும்போது கையை பிடிச்சி நடக்கிறது கூட வெக்கப்படுவாரு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லுவாரு. சொந்தக்காரங்க முன்னாடி பக்கத்துல கூட வந்து நிக்க மாட்டாரு. இப்ப பிள்ளைங்க முன்னாடியே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. இப்படித்தான் இருக்கணும். யாருக்காக வெக்கப்படணும்? இனி என் பொண்ணு போட்டோ எடு. சரிங்கப்பா. என்னங்க அப்படி நம்ம நவுன்ற முடியும். என்னங்க என்னடி பொண்ணுட்டி என்னடி? அது சரி, நிக்கிறடி மயில் மாதிரி வந்து நிக்க. சும்மாவே நான் உன் தெற்கத்துல அடைவேன், இதுல மயில் மாதிரி வந்து நிக்க. அத்தி, நான் வேற இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. எங்க பாரு, நான் இன்னைக்கு என்னெல்லாம் சொல்றேன் அதான் செஞ்சிடணும்னு. என்னடி நாலு சொல்லிருந்தோம்ல, கை வச்சிருவாளோ? இங்க பாரு, எதுல வேணாலும் கை வை, அதுல மட்டும் கை வைக்காத சொல்லிட்டேன். அது ஏன் டிபார்ட்மெண்ட். ஐயா ஆமாங்க, அது உங்க டிபார்ட்மெண்ட் தான். அதுல சின்ன சேஞ்சஸ் இருக்கு. நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், அது ஏன் டிபார்ட்மெண்ட். அதுல நீ கை வைக்க கூடாது. 4 தான் 4 தான். ஆமா,
உங்க பா கால விழுந்துரும் பாத்துக்க. என்னங்க அது சின்ன சேஞ்சுனா நான் கம்மி பண்ண சொல்லல. அது ஈரடியில வரேன் கிட்ட வந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுங்க. அப்படியா? அந்த வெக்கத்தை அப்படியே என் நெஞ்சில சாஞ்சி வெக்கப்பட்டு பாப்போம். அப்படிதான் அப்படிதான். இப்ப வெக்கப்படு பாப்பா. என்னங்க வெக்கப்படு. என்ன வெக்கப்படணும்? அதான் இப்ப வெக்கப்படல. அது நல்லா இருக்குடி, வெக்கப்படு. ஐயோ என்ன நான் சொல்ல வரது வெக்கப்படு. நான் சொல்ல வரதே நீங்க சொல்ல விட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ வெக்கப்பட்டது நல்லா இருந்தது. என்னங்க நான் சொன்னசி வெக்கப்படு. என்னங்க வெக்கப்படு. அது அவங்க தள்ளி ரூம் இருக்கு வா. சரிடா, கிடக்க வேலையெல்லாம் பாருங்க. சரிப்பா, நான் ஜபால கூட்டிட்டு முதல்ல கிளம்பிடுறேன். இல்ல ஜபால கூட்டி கிளம்புறியா? ஆமாமா, அவளை கூட்டு கிளம்புறேன். இல்ல அவளுக்கு நேர மாசம் 9ஆம் மாசம் எல்லா இடத்துக்கும் கூட்டி போக கூடாதுல இப்போ. அதுக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலியா தானே போறோம். அவ மட்டும் வீட்டுல எப்படி இருப்பா? இல்ல நான் சொன்னதை கேளு, அது சரிப்பட்டு வராது. நம்ம வீட்டு பிள்ளை சம்மந்துக்கிட்டு இருக்கா, பொத்தி பொத்தி நம்ம தான் பார்க்கணும். நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பெரிய கலை வீட்டுல இருந்துக்கிட்டா. டேய், அம்மா சொல்லதா சரி. அது ஏதாவது பிரச்சனை கூட நமக்கு ஃபோன் போடுவா, நம்ம உடனே வந்துடலாம். அதுக்கான அவன் ராபர்ட் வீட்டுல தான் இருப்பான். அதுக்கான தான் இங்க தானே போறீங்க, ஒரு போன் அடிச்சு வீட்டுக்கு வர போறீங்க. அதுக்கான அந்த பிள்ளைய கூட்டிட்டு போக முடியும்? வேண்டாம். அம்மாவா கிளம்பில நின்னுட்டு இருக்கா, இப்ப வேண்டான்னு சொன்னா ஒண்ணு பண்ணலாம், நீ அவள நம்ம வீட்டுக்கு போங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்து தலைய கட்டிட்டு போ. அது ஜானனே, அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அவன் பொண்டாட்டி கூட இருக்கணும் முதல்ல சொன்னான். அவன் வீட்டுல இருக்க சொல்லுங்கன்னு சொன்னான். இருந்தாலும் நல்லா இருக்காதுப்பா. அதுக்கு ரெண்ட சொல்றேன், கொஞ்ச நேரம் இரு, அவ கூட பேசி கேட்டு இரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தலைய கட்டிட்டு போ. டேய், அம்மா சொல்லதை கேளு, அதான் சரியா இருக்கும். சரிங்கப்பா. ஏமா கல்யாணம் பண்ணு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல பெரிய மாமா வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்க சொன்னாங்க, அதான் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்கு நீ வந்த? சரிம்மா, நீ உள்ள போய் பேரப்படி போ. என்ன நகரத்துல ஒன்றும் போடலையா? போடணும் மாமா. இந்த புள்ள முறையா அசந்தால இருக்குதே. சரிம்மா, நீ போய் பரப்படி. நகரத்துல நிறைய போட்டுக்க. இன்னைக்கு உன் கழுத்துல மாலை விழுந்துரும். எனக்கு சொந்தமானவா. என்னம்மா, இன்னைக்கு உங்க கழுத்துல மாலை விழும்ல? ஆமா மாமா, இன்னைக்கு என் கழுத்துல மாலை விழும். சரிம்மா, வா போய் பரப்பலாம். வடியா. இன்னும் 1 மணி நேரம் தான், இன்னொருத்தருக்கு சொந்தமாயிருவேன். நீ யாருக்கு வேணாலும் சொந்தமாயிட்டு போ. ஆளே எனக்கு என்கிட்ட சொல்லி கட்டுட்ட. மனசுல சுமந்துட்டேனே, அதான் இந்த 1 மணி நேரம் தானே உரிமை இருக்குது. அதான் அந்த 1 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். இந்த 1 மணி நேரம் தானே நான் உங்களை சொந்தம் கொண்டாட முடியும். அதான் சத்தியமா கேக்குறேன், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? இப்படி ஒரு புண்ணியவதி என் வாழ்க்கையில வருவா, என் மனசுக்கு பிடிச்சவா என் வாழ்க்கையில வருவான்னு தெரிஞ்சிருந்தா எந்த தப்பு பண்ணாம இருந்திருப்பேன்னு. இப்படி ஒரு புண்ணியவதி இழக்க போறேன்னு, என் மேல உசிரிய வச்சவளை நான் இழக்க போறேன்னு. அடியே, நீதான் என் வாழ்க்கையில வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேனே. என் அண்ணன்களை மாதிரி நானும் நல்ல பிள்ளையா இருந்திருப்பேனே, உன்னை காலம் பிடிச்சிருப்பேனே.
நான் செஞ்ச பாவத்துக்காக உன்னை நான் இழக்க போறேனே. பாவத்தை சம்பளம் மாறணும்னு சொல்லுவாங்க. இனி நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாம் எனக்கு மரணம் தான். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உன்னை நான் இழக்க போறேன். உன் மேல உசுறு வச்சதுக்காக நான் உன்னை இழந்து வாழ போறேன். என்ன மன்னிச்சிருடி. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஒன்று பிடிக்கணும் மட்டும் அதை சொல்லுங்களேன். ப்ளீஸ் எனக்கு பிடிக்கணும் மட்டுமே அதை சொல்லுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். பிடிக்கலன்னா சொல்ல முடியும். அதான் உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. உனக்கு அங்க இருந்து போ. போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, உன்னை எனக்கு பிடிக்கணும் மட்டுமே அதை சொல்லுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு இருந்து போ சொன்னேன். ப்ளீஸ் ஒரு பொய் மட்டுமே அதை சொல்லுங்களேன். உன்னை எனக்கு பிடிக்கணும். அதை கேட்டுட்டு அதை நான் போறேன். ப்ளீஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க கூட வாழ முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா தெரிஞ்சா கூட நான் சந்தோஷமா போவேன். பிடிச்சிருக்குன்னு மட்டும் தானே சொல்ல சொன்னேன். பிடிக்கல. நீ உன் மூஞ்சியும் எனக்கு ஒன்ன பிடிக்கவே இல்ல. உன் மூஞ்சிய கொடையில பாத்திருக்காடி. உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்திருக்கியா? உனக்கும் விட்டு பையல்ல அதான் வளைச்சு போட வந்திருக்கா. இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. பணக்கார என்னாண்டி வளைச்சு போட வந்திருக்க? இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதாண்டி பணக்கார விட்டு பையன் தானே பிடிச்சிருக்கு. இதே எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல, எனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல. போக்கிரி பொறுக்கி 1 ரூபா சம்பாத்தியம் பண்ண வக்கு இல்லாதவ அப்படி இருந்தா உனக்கு பிடிச்சிருக்குமா? பிடிக்கும். எப்படி இருந்தாலும் பிடிக்கும். நீங்க எப்படி இருந்தாலும் பிடிக்கும். மொடமா இருந்தாலும் பிடிக்கும். சீட்டுக்காரனா இருந்தாலும் பிடிக்கும். குடிக்காரனா இருந்தாலும் பிடிக்கும். பிடிக்கிறதுக்கு தெரியாத அர்த்தம். பிடிச்சது அவ்வளவுதான். பிடிக்கும். உங்களை மட்டும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் பிடிக்குமா? எப்படி இருந்தாலும் பிடிக்குமா? எப்படி இருந்தாலும் பிடிக்குமா? இல்ல, இதுக்கப்புறம் விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஒண்ணு விட மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் ஒண்ணு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும்னு சொன்னா, நான் முடமா இருந்தாலும் பிடிக்கும்னு சொன்னா, நான் சீக்கிரக்காரனா இருந்தாலும் பிடிக்கும்னு சொன்னா, நான் உதாரியா இருந்தாலும் பிடிக்கும்னு சொன்னா, பிடிக்கும்னு சொல்லிட்டா நான் விட மாட்டேன். ஏதாவது பண்ணணுமே. நான் இருக்கேன். ஏய் பொண்ணே நில்லடே. விட்டு கொடுக்க மாட்டேன்டி. இனி ஒண்ணு விட மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிறந்தவா. விட்டு கொடுக்க மாட்டேன்டி. விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு கொடுத்தா நாமளே இல்லடி. அப்பா டேய் நல்ல பொண்ணுப்பா. டேய் அவன் பேசுனதை கேட்டியடா? நான் அதை சொன்னேன், அவன் நடவடிக்கை மாறி இருக்குப்பான்னு. ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட கொம்பனையும் மாத்த முடியுன்னு காட்டிட்டாங்கடா. இவமெல்லாம் திருந்துவானா நினைச்சேன்டா. சரிங்கப்பா, ஆனா கல்யாணம் ஏற்பாடு பண்றது யாரு தெரியும்ல? ஜானு. ஆனா அதாண்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பா இன்னைக்கு மட்டும் தட்டு மாத்துனாங்க. கவலை விடுறா. நம்ம வீட்டுல இருக்கதே ஒரு ஆளு புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது கச்சிதமா வேலையை முடிச்சிடும். யாருப்பா? வேற யாருடா? நம்ம வீட்டு இளவரசிதான். இசையா? அவளால மட்டும் தாண்டா முடியும். அவ ஒருத்தியார் மட்டும் தாண்டா ஜானு கிட்ட பேச முடியும். மத்த யாரும் ஜானு கிட்ட பேச முடியாது. எப்ப அவ சின்ன பொண்ணுப்பா. டேய் அவ சின்ன பொண்ணுதான். ஆனா அவளை விட்டு இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. இரு பயவுள்ள ஏற்கனவே கொஞ்சம் திருட்டு முடிதான் முடிச்சுட்டு அடைஞ்சா. இரு நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். அப்பப்பா எப்படியாவது இந்த பொண்ணு நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா. எனக்கும் அதாண்ட ஆசை. பயவுள்ள எப்படி சொல்லிட்டு பண்ணாம தெரியல. ஏதாவது பண்ணுங்கப்பா. சரிடா நீ எப்படியாவது கிளம்பி அங்க வந்து, அங்க போனாதான் நம்ம ஏதாவது வேண்டதில்ல பார்க்க முடியும். வேண்டது வேலை தானே. நல்லா பாத்துருவேன்ப்பா. அதை ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கிய. அப்பா அதை எப்படி என்கிட்ட நீ சொல்லல? வெக்கமா இருந்ததுப்பா. சரிடா வா. அங்க போனதான் எதாவது சொதப்ப முடியும். இங்க இருந்தா ஒரு வேலை நடக்காது. சீக்கிரம் வா. ஜபா தானே, ஜபாவை கூட்டிட்டே போயிடலாம். நீ வந்ததான் அங்க முடியும். சீக்கிரம் வாடா. அதை எடுத்து வையே. அதை முதல்ல கோயிலுக்கு கொண்டு போய். சரி நீ இன்னும் கோயிலுக்கு வரியா இல்ல ஆளுக்களோட வாரியா? இல்ல நான் முதல்ல வந்துடுறேன். அங்க ஏதோ ஏற்பாடு பண்ணணுமா? நானும் துறன்னு இப்பதான் போயிட்டு வந்தோம். மறுபடியும் கோயில இருந்து போன் அடிச்சிருக்காங்க.
ஏதோ அர்ச்சனை சீட்டு எல்லாம் வாங்கணுமாமே, அதை நான் வாங்க கிளம்புறேன். தெரியுமாடா உங்களுக்கு என்ன வாங்கணும் வைக்கணும்னு? பழக்கம் இல்ல, படிச்சுக்கலாம், இதுல என்ன இருக்குது? அதான் கேட்டு அழகா சொல்லி கொடுத்தாங்களே எல்லாருமே. சரிடா, எதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் வாங்கிருங்க. மணி 8:30 மணி ஆயிட்டத. கிளம்பிட்டேன். துறை என்ன கூப்பிட்டு கிளம்பணும். துறை ரொம்ப பிஸியா இருக்காரு. சரி, அப்ப நீ வாயா. இல்ல, ஜான் கூட வர. ஜான் நிக்க சொன்னான். இசை பாப்பா இருக்கால, அவளை கூட்டு வரணும். நீ கிளம்பு. சரி, அப்ப துறை வந்தோம்னா அங்க வர சொல்லிடு. சரி, நீ கிளம்பு. டேய் கவின், சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. என்ன பண்பாடோ தெரியல. ஜானுக்கு தெரியாம பாத்துக்க. அதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரிய பிரச்சனை ஆயிராம. டேய் கவின். மூஞ்சி மோடலாம் பேந்துரும். கவின், எத்தனை நாள் சொல்லிருக்கேன், பேர் சொல்லி கூப்பிடாத, டேன்னு சொல்லி கூப்பிடாதே. எனக்கு அப்படிதான் வருது. என் கூட தானே படிச்சேன். படிச்சதா உங்ககிட்ட தாலி கட்ட போறேன் இல்ல, உன் கூட புருஷனா வாழணும்ல, அதுக்கான மரியாதை எனக்கு வேண்டாம். மரியாதை விடு. நீ டே போட்டு கூட்டா எனக்கு எப்படி உன் மேல காதல் வரும்? எதுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு இருக்குது? சரி, எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க பாரு, இந்த குடும்பத்துக்குன்னு தனி கௌரவம் இருக்குது, மரியாதை இருக்குது. யாரோ புருஷன் அப்படிலாம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏன் உங்க வீட்டுல அப்படி யாரும் கூப்பிட்டு இருக்கா சொல்லு பாப்பா? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா அப்படிலாம் கூப்பிட்டு இருக்காங்களா? இல்ல உங்க வீட்டுல வேற யாராவது கூப்பிட்டு இருக்காங்களா? இங்க பாரு, எனக்கு நீ அப்படி கூப்பிடுறது பிடிக்கல. பிடிக்கலங்கிற வரைக்கும் அண்ணமார்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி, உன்னால மரியாதை கூப்பிட முடியல. சரி, ஒரு மாதிரி சொல்லியாவது கூப்பிட வேண்டியதானே? அத்தான் சொல்லி கூப்பிட வேண்டியதானே? அது மட்டும் இல்ல, பக்கத்துல யார் நிக்கன்னு கூட பார்த்தது இல்ல. டேவிட் பார்த்துட்டு போயாச்சு. நிச்சயமா எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாரு. என்ன ஐயோ, எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன் கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு சொல்லாம இருந்தேன். இப்ப என்ன அவன் முன்ன சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை தொட்டு தாலி கட்ட போறேன். எனக்குன்னு சில மரியாதை வேணும். நீ என்ன கூப்பிடுற விதத்துலயும் என்ன நடத்துற விதத்துலயும் தான் இந்த குடும்பத்திலயும் சரி, இந்த சமுதாயத்திலயும் சரி எனக்கு மதிப்பு இருக்கும். நீ என்ன வா போனா அடுத்த கத்துருக்காங்க எல்லாரும் என்ன வா போனா கூப்பிடுவாங்க. எவனும் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். கெட்டினதை கொடுக்கறேன், எவனும் கொடுக்க மாட்டான். இன்னொன்னு, எனக்கு நீ இப்படி கூப்பிடுறது சுத்தமா பிடிக்கல. மனைவினா இப்படித்தான் இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை. பார்த்தல ஜானனும் அப்படியே நீயும் பாத்துக்கல. எங்க அண்ணன் பக்கத்துல வரது கூட எங்க அண்ணன் சீக்கிரம் கொடுக்கணும். குறிஞ்சத்தால கூட நிம்மராம அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க எங்க அண்ணனுக்கு. அவங்க மேல எங்க அண்ணனுக்கு மரியாதை வரும், பாசம் வரும், காதல் வரும். என்னங்கிற வார்த்தைக்கு மறுசொல்லி வர மாட்டேங்குது. ஈழனி எடுத்துக்கா, எவ்வளவுதான் பேசினாலும் என்னங்கிற சொல்லிக்கும் மறுசொல்லி வராது. எங்க அண்ணன் அவங்க எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுத்தது கிடையாது. நீ என்னன்னா இந்த டேட் மாதிரி விட்டு கொடுத்துட்டு இருக்க. நான் உணர்ச்சி சின்ன போடுதானே, வீட்டுல இருக்க எல்லாரும் எவ்வளவு மரியாதை கூப்பிடுறா தெரியுமா? சின்ன மாமானே அப்படி கூப்பிட்டு தெளிக்க வேண்டியதானே? நீ யாராவது அப்படி கூப்பிடுறியா? நீ இப்ப இல்ல, எப்பவுமே எங்க அண்ணன் மனசுல இடம் பிடிக்க போறது இல்ல. இடம் பிடிக்கிறதுங்கிறது நம்மளா இருந்தாலே போதும். இங்க இருக்க எல்லாரும் அவங்கவுங்களா இருக்காங்க. நீ மட்டும்தான் இந்த தாவீது மகன் எண்ணத்தை விட்டு வெளியில வராம இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடும் எனக்கு பயமா இருக்குது. இங்க பாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு ஒரு இருக்கும். என் குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது. மனைவினா இப்படித்தான் இருக்கணும், தம்பி மாறினா இப்படிதான் இருக்கணும், அண்ணன் மாறினா இப்படிதான் இருக்கணும், ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது. மாத்தம் நினைக்காத. பாரு மூத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பாரு. உனக்கு புரியுதா புரியலையா? எனக்கு நீ வேணும். சாணுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவனை பத்தி உனக்கு தெரியல. அவன் குழந்தைய மட்டும் தான் ரசிப்பான். இந்த மாதிரிலாம் பேசினா மூஞ்ச கூட எடுத்து பார்க்க மாட்டான். ராணியை பிடிச்சது எங்க துறை என்ன போய் சொல்ல வச்சிருந்தா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவனா கண்டுபிடிச்சா. ஏன்னா அவ போலாம். இன்னொன்னு துறைனே சொல்லிட்டாலும் எங்க அண்ணன் ராணிக்கு தொலை தான் கல்யாணம் வச்சிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு ராணியை பிடிச்சிட்டு எங்க அண்ணனுக்கு. நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு நாள் வந்துகிட்டு இருக்க? எங்க அண்ணன் ஒரு நாள் உன்னை பத்தி பேசிருக்கானா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா நீ பாரு, எங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த அன்னைக்கு வீட்டுக்கு கொத்து சாவியை வாங்கிட்டாங்க. இங்க பாரு, என் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா தான் இருப்பாங்க. நீ இப்படிலாம் இருந்தனா உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு வர மாட்டேங்குது. நல்ல குணத்தை பார்த்து கத்துக்கலாம், தப்பு இல்ல. சில நல்ல குணங்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது. அதை பார்த்து கத்துக்கணும் தான் சொல்றேன். உன்னை பெருசா நான் எதையும் கத்துக்க சொல்லல. இந்த நல்ல குணங்களை கத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சில நேரம் நல்லதா இருக்க, நான் குறை சொல்ல முடியாது. குழந்தை தரமா சீட்டு பண்றது, குழந்தை தரமா விளையாடுறது, அதெல்லாம் நல்லதா இருக்குது. ஆனா சில இடத்துல உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, கூட்டு குடும்பத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்துதான் நடக்கணும். அக்கம் பக்கம் என்ன நடக்கு, யாரு நிக்கா, நம்ம என்ன பேசுறோம், கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். வாழ ஆசைப்படுறோம்ல கூட்டு குடும்பத்துல, அப்போ கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். இப்பவும் நான் உன்னை திட்டாம விட்டு உனக்கு இப்ப இல்ல எப்பவுமே புரியாம போயிடும். இன்னொன்னு, நீ எனக்கு கிடைக்காம போறதுக்கு நானே ஒரு காரணமாயிருவேன். நீ எனக்கு வேணும், நான் திட்டதான் செய்வேன். திட்டன அழிக்க கூட செய்வேன். இன்னொரு வாட்டி இது மாதிரி தப்பு பண்ணின தொலைச்சிருவேன். தொலைச்சி எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும்டி. நீ எனக்கு கிடைக்காம போகணுக்காக நீ சின்ன பிள்ளைல நான் விரும்பிட்டு இருக்கேன். எத்தனை வயசு தான் விரும்பிட்டு இருக்கேன்? 15 வயசுடி. அப்பெல்லாம் யாரும் லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் லவ் பண்ணேன். அப்பவுமே ஒண்ணு உன்னோட பெரிய இருக்கான்னு அந்த வயசுல லவ் பண்ணேன். அப்பவுமே நீ என் நெஞ்சுக்குள்ள வந்தபடி. எங்க பாரு, பெரிய குடும்பம்டி, கௌரவமான குடும்பம், ஊருக்குள்ள பேர் புகழ் வாங்கின குடும்பம். அசிங்கப்பட்டுறக்கூடாது இல்ல, பயமா இருக்குடி. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க, சரியா? கண்டிப்பா பெரிய என்கிட்ட வயசுட்டு சொல்றேன், சரியா? எனக்கு கிடைச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா கிடைப்பாண்டி, போராடிவேன். அது மட்டும் இல்ல, என் கிங்ஸ் எனக்கு விஷயம் தெரியும், வேற யாருக்கும் தெரியும் எனக்கு அவசியமே இல்ல. என் கிங்ஸ் என்ன பாத்துக்கிடுவான். என் கிங்ஸ் என்ன சத்தியமா நம்ம ரெண்டு பிரிக்க மாட்டான். அவனுக்கு என் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். எனக்காக எந்த நிலைக்கும் போவான்.
எனக்காக என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். எங்க பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அவனுக்கு கிடையாது. உன்னை என் கூட சேர்த்து வைக்கிறதுல அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னன்னு அவன் இன்னும் என்ன குழந்தையாவே பாக்குறான். அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி வா, அந்த சைடு போலாம். வேண்டாம், அதை திட்டினீங்கல்ல. சரி சரி, அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கறேன்னு மட்டும் பாரு. இது எப்படி இருக்குது? போங்கன்னு சொல்லும் போது குக்கி ஆறுது பா அப்படின்னு சொன்னா வந்து மூணு போயிடும். இதாண்டி நல்லா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசைடி. என்ன? நீயும் எங்க அபிய நீ மாதிரி நடந்துக்கைய. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. இங்க பாரு, எங்க அண்ணன் ஒரு சிக்னல் வச்சிருக்கான் பாத்துக்க. அப்படின்னு ஒரு இருமல் இருமுனா கொஞ்சம் பக்கத்துல வரலாம், 2 இருமல் இருமுனா இன்னும் பக்கத்துல வரலாம். அப்படின்னம்னா டோட்டலா பக்கத்துல இருந்தோம். அப்படின்னம்னா ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அது மட்டும் இல்ல, எங்க அண்ணி தொலை நிமிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படி பயந்துகிட்டு தான் நிப்பாங்க. எங்க அண்ணா பொருளுக்கு விடுவோம் பாரு. அப்படியே கண்ணாலேயே எங்க அண்ணன் பாட்டு பிடிப்பான். அந்த காதலை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. பக்கத்துல இருந்து பேச மாட்டாங்க, நம்மள மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க, நம்மள மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க காதல் இருக்கு பாரு, தன் பார்வையிலே ஒரு புரிதல். எங்க அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு எங்க அண்ணனும், எங்க அண்ணன் என்ன சொல்றான்னு எங்க அண்ணியும் புரிஞ்சுக்குவாங்க பாரு. பா, அந்த அளவுக்கு ஈடாகுமா? அதான் ஐயாவுக்கு இப்ப ஆசை. எனக்கு அது எல்லா அம்மாங்களுக்கும் அதாண்டி பிடிக்கும். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? சரி, நானும் நடந்துக்கிறேன். I love you டி. I love you டி. அதுக்கு உங்க அண்ணன் மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். உங்க அண்ணன் இப்படியே நடந்துக்கிட்டாரு. அதானே. இனிமேலே நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி நடந்துக்கோங்க. அப்பதான் நாங்களும் அபியக்கா மாதிரி நடந்துக்கிடுவோம். அடு பாரதி. love you டி. ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படி அண்ணன் கத்திட்டு கிடக்கும். ஏங்க, எத்தனை மாலை வாங்கிட்டு வச்சிருக்காங்க? நீங்க எத்தனை மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உனக்கு சொல்ல வந்துட்டேன். மாலை காருக்குள்ளே இருக்கட்டும், பேசி முடிச்சுட்டாங்கன்னா மட்டும் மாலை எடுத்துட்டு வந்தா போதும்னு அண்ணன் சொன்னான். அப்ப முடிவாகலையா? முடிவா ஆயிரும்டி. அதுக்கு தானே ரெடியா மாலை வாங்கிட்டு போறோம். இருந்தாலும் அவங்க எப்படி பேச்சுவார்த்தை நடக்குன்னு தெரியல. சரிங்க, நான் எதுக்கு 2 எடுத்து வைக்கட்டுமா? இந்த கணக்குல நமக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா கிட்ட கேட்டியா? அத்தை 2 போதுன்னு சொன்னாங்க. பெரியத்த 2 போதுன்னு சொன்னாங்க. நான் 2 தான் எடுத்து வைக்க போறேன். சரி, அப்புறம் செயின் கிங்ஸின் கொண்டுட்டு வரேன். இப்பதான் கடைக்கு எடுக்க போயிருக்காவலாம். மாப்பிளைக்கு செயின் பிரேஸ்லெட் மோதிரம் போடணும்ல. இப்பதான் போய் எடுக்க போயிருக்காவ கிங்ஸின். இப்போ வந்துருவாவ. அண்ணி, என்ன செயின் மோதிரம் எடுத்துட்டு வந்துல? அப்படியே எடுத்து இப்பதான் தவிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அவன் காலில் கொண்டு வச்சதே நட்டான். சரி கிளம்புமா, நேரம் ஆயிட்டல. அவ கிளம்பிட்டல. அப்படி அவளை நாங்க காலையில கிளப்பி விட்டுட்டோம். அவ கிளம்பிதான் நின்னுட்டு இருக்கா. சாப்பிட்டால என்ன சாப்பாடு விட்டுட்டுமா? உலகி இப்பதான் நான் விட்டுனேன். உங்க சாப்பிட மாட்டேங்க. நல்லா சாப்பிட்டாலே. நல்லா சாப்பிட்டா. 2 இட்லி சாப்பிட்டுருக்கா. பாதவதி 2 இட்லி தின்னுட்டு அலையுது. வேற எதுவும் சாப்பிடலையா? எங்கடா, அதே கஷ்டப்பட்டு தான் ஊட்டி விட்டுருக்கேன். சரி அண்ணே, கிச்சன்ல சாப்பாடு எதுவும் இருக்குதா? எல்லாமே இருக்குது. அபியனி அங்கதான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கிளம்பி எடுத்து வச்சிருவாங்க. எனக்கு இல்ல, அவளுக்கு தான். அவன் 2 இட்லி தான் தின்னுருக்கா. வேண்டாம், இதுக்கு மேல அவளுக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு கார்ல போகும்போது ஏதோ வாமிட் எடுத்துட்டு போறா. இல்ல, அப்படிதான் அன்னைக்கு வெறும் வயிறா கூட்டிட்டு போயிட்டா. வாமிட் எடுத்தா. சரி, ஒரு இட்லினா கொடுத்து பாரு. சரி. சார் உள்ள வாங்கண்ணே. என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டே? அப்படி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மாமா. மாலை தான் எத்தனை எடுத்து வைக்கணும்னு தெரியல. சரிம்மா, இருக்க மாலையை எடுத்து வை. நம்ம பேசி முடிக்கலாமா இல்ல அவங்க என்ன நிலைமையில வராங்கன்னு தெரியாதுல்ல. முத பேசிக்கிடுவோம். பேச்சுவார்த்தை கொஞ்சம் தானே மாலை மாத்துவாங்க. சரிங்க மாமா. புள்ள 2 இட்லி திரட்டு கிடக்குடா. கூட ஏதாவது கொஞ்சம் விட்டு விடுங்கடா பிள்ளைக்கு. நான் விட்டு விட்டுதேனே. அது புள்ள ரூத்துல இல்லடா, பாக்க கஷ்டமா இருக்கு. ஐயோல திங்க சொன்ன திங்கி தானே பாரு. எலும்பு தொலுமா தான் இருக்குது. பார்க்க முடியலடா புள்ளைய. ஆமாண்ணா, எங்கண்ணே இவ்வளவு நேரம் ஏமாத்தி தானே 2 இட்லியே கொடுத்துருக்க. அம்மா புள்ளையங்க தோட்டத்துல மாமா நிக்கா. அப்படித்தான் ஓடுவியா? ஐயோ, தாவணியில போட்டிருந்தா கீழே விழுந்துடக்கூடாது. டேய், புள்ள அப்படிதான் ஓடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு.
சொல்றா பாருடா. ஆமாண்ணே. என்ன பக்கமே புள்ள 6 மணி நேரம் கூட இருந்துட மாட்டா புழுக்க. அதான் மாமா உண்மை. நீங்க மட்டும் 5 நிமிஷத்துக்கு வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துருத. அது உண்மைதான். என் புள்ளைய பாரு, தேடி அலையில பாரு. இது எங்க மாமா பாத்தியா? இல்ல. சின்னட்டி உனக்கு வேணும். ஏன்டி உசை எடுத்துட்டு இருக்க? பெரிய மாமா வேணும். பெரிய மாமா காணல. சாம் மாமா ரூமுக்கு போன மாதிரி பாரு. சரி. மாமா! 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 அண்ணே, அது ஒண்ணு இல்லடா, சும்மா அண்ணனை பாரு. அவனை நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வந்துருது. பாசம் அண்ணே, நமக்கே கண்ணீர் வருது, என்ன அவனுக்கு வராதா? தங்கப்புல சிரிப்பு பாரு, குழந்தை கிட்ட நமக்கு சிரிப்பு பாரு. மூலிய பாரு. என்ன தங்கம், என்ன நான் உங்களை எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? பொம்மை பாருங்கண்ணே, தங்க பிள்ளைல கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, நான் தான் கண்டுபிடிச்சேன். பேச்ச பாரு. என்ன தங்க பிள்ளை, மாமா மாமா கூப்பிட்டியா என்னத்துக்கு? உங்களுக்கு காணும்ல, அதுக்குதான். இதுக்குதான் அப்படி கண்டு கத்தி கூப்பிட்டியாட்டி? அதுக்கு என்ன, இங்க வா தங்க பிள்ளை. என்ன தங்கம், என்ன ரெண்டு இட்லி எடுத்துட்டு வா, நான் என் பிள்ளைக்கு ஊற்றி விடுதேன். அத்தி தப்பா நேத்துக்கு வந்துட்டேனா? மாமா, நம்ம கோயிலுக்கு போணும்ல, போண்டாமா? பாத்தீங்களா சாப்பாடுனா எப்படி சமாளிக்க பாருங்க. இன்னைக்கு விடக்கூடாது, 2 வாய் சாப்பாடு ஊட்டினாதான் கூட்டு போனோம். அத்தி வந்து சிக்கிட்டேனா? மாமா மாமா உனக்கு வேற ஏதாவது செஞ்சு தரட்டா? வேணா. ஏமா இல்ல, ரவா வீட்டுல இருக்குல்ல? இருக்கு மாமா. என் பிள்ளைக்கு ஸ்வீட்டா செஞ்சு கொடுக்கணும், வா மாமா செஞ்சு கொடுக்க. சரி. இனிப்புன்னு தெரியும்ல, நானும் வரேண்ணே. அதானே. சரிடா, வா, நீ இல்லாமல வா. சரிங்கண்ணா. என்ன வாடா, இங்கதான் நிக்க வா. சரிடா, அவனை பாருங்க, நான் என் பிள்ளை தூக்கிட்டு போறேன். வாமா. அண்ணா வேண்டாம், நீங்க தூக்கண்டா, வெயிட் தூக்கூடாதுல்ல, நான் தூக்குறேன். ஏய், பிள்ளைய பார்த்து வெயிட்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? அதுக்கு இல்லைண்ணா, நீங்க நான் தூக்கிட்டு வரேன். சரி, பார்த்து பிள்ளை தூக்கிட்டு வா. செல்லம், உனக்கு மாமா பிடிச்சி செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு தான் எந்த போகணும். சரிங்க மாமா. சரி, மாமா தூக்கிட்டு வா, நீ வாண்ணா. எப்ப மாதிரி என்ன போட்டு கொடுத்ததே உனக்கு பொழப்பா போச்சுது. ஒழுங்கா தின்னு தொலைக்க வேண்டியது நட்டி. ஏன்டி எல்லா ஜீவனையும் இப்படி எடுக்க? ஒரு நேரம் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை நேரம் உருட்டி விடுதிய? ஒழுங்கா தின்னா எதுக்கு இத்தனை நேரம் உருட்டணும்? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். சரிடி, நகையெல்லாம் போடலையா? இல்ல, அவளுக்கு நகை வேண்டாம். ஏன்? இல்ல அப்படி நகை நட்டு போட்டு கூட்டு போகும்போதெல்லாம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அதான் அண்ணே வேண்டான்னு சொல்லிட்டான். அவ குழந்தை தானே, அவ சிம்பிளா இருந்தா போதும். எதுக்கு போயிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் அவ வீட்டுல இருக்கும்போது மட்டும் மகராணியா இருந்தா போதும், வெளியில வேண்டாம். சரி சரி, இசை வா. அப்போ வெளியில கூட்டு போறோம், இது பிரச்சனை வராதா? இல்ல, அதுக்குள்ள நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? அப்படின்னா என்ன சுத்தி எப்பவும் ஆள் நிக்குமே. நான் போட்டிருக்க பிளானே அத்தி மகிமாவுக்கும் சாரனுக்கும் கந்த பண்ணிக்கணும். இவெல்லாம் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா நான் என்ன பிளான் போட முடியும்? அத்தி ராணி பேவலைய நம்பினேன், சொதப்பிடுவாளோ? அத்தி நல்ல நேரம் ராணி கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன், பயவுல கச்சிதமா முடிக்கேன்னு சொல்லியிருக்கு. அத்தி இவங்க குணம் தெரிஞ்சு நல்ல நேரம் பிளான போட்டேன். என்னங்க? வா, எங்கிட்ட வா. என் பின்னாடி எப்பவும் ஆட்கள் வந்துட்டே இருக்குமா? ஏன், நீ ஏதாவது வேலை பார்க்க போறியா என்ன? எனக்கு அக்கால மாமியாரா? பேச்சப்பா செல்லத்துக்கு. வீட்டுக்கு ஒரு ஆளு அப்படி கட்டாயம் தேவை. அண்ணி அவ்வளவு அதட்டியுமே நீ இந்த பாடுபடுத்துற. அப்படி சொல்லுங்க. புள்ள அதட்டாடி, அவனை பார்த்தாலே பயப்படுதான். கிங்சி, செல்லம் கொடுக்கதே உங்க அண்ணன் தான், பாத்துக்கங்க. அண்ணி திட்டுறது சரிதானே. இப்ப பாரு, நீ சேட்டை பண்ணாம இருடி, பயமா இருக்குடி வர வர. நான் எந்த சட்டையுமே பண்ண மாட்டேனே. இப்படி பேசாதடி, பயமா இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷனே பயம் கட்டி வச்சிருக்காளே. சும்மா புள்ளி அதட்டிச்சு, நீ வா தங்கம். ஆமாமா, நான் சாமாமா கூட போறேன். அண்ணா புள்ளி அதட்டாதடா, அதட்டல சேட்டை பண்ண மாட்டியாடி. அண்ணா இந்த சேச்சானால நீ அடுத்து ஏதோ பண்ண போறேன்னு அர்த்தம்டி. அத்தி பயவுல அதுக்கு பயப்படுதலோ? அது மட்டும் வேண்டாம் தங்கம், நீ எதுவும் பண்ணிடாதே. இவன் முக்கிறத பார்த்தா என்னமோ பண்ணிருப்ப போலக்க. அத்தி நான் இவளை கண்காணிக்கணுமே. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அட்டி படைக்கடி. சிரிப்பா பாரு. செல்லம் செல்லமே செல்லம்.
செல்லமே செல்லம் இரு, என் கண் பார்வை ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும்.